Hi friends, welcome to my channel. In the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா BGTRP Zoology Unit 5ல blood and blood components பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Blood is the fluid tissue. It is reddish in color. It is made to flow by the pumping action of the heart. blood அப்படிங்கிறது ஒரு fluid tissue அப்படினு சொல்றோம். இதோட கலர் பார்த்தோம்னா ரெட்டிஷ் கலரா இருக்கும். இது எப்படி flow ஆகுது அப்படினா ஹார்ட் வந்து பம்ப் ஆகிறதுனால ஹார்ட்ல இருந்து மற்ற ஆர்கனுக்குலாம் blood வந்து flow ஆகுது. adult human contains about 5 liter of blood. adult humans அதாவது ஒரு மெச்சூரான ஒரு ஹியூமனோட பாடியில பார்த்தோம்னா blood வந்து 5 liter இருக்கும். The blood is formed of two components. Namely a fluid component is called plasma and the cellular component is called formed element. இப்போ blood வந்து எதிலிருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா fluid component சொல்லக்கூடிய பிளாஸ்மாவும் cellular component சொல்லக்கூடிய ஃபார்ம்டு எலிமெண்ட்டும் ரெண்டும் சேர்ந்து blood வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ பிளாஸ்மானா என்ன பார்க்க போறோம்? அந்த fluid component சொல்லக்கூடிய பிளாஸ்மா என்னன்னு பார்க்குறோம். Plasma is a liquid portion of blood. Plasma அப்படிங்கிறது bloodல இருக்கக்கூடிய ஒரு liquid portion அப்படின்னு சொல்றோம். Out of 5 liter of blood 3.5 liter are plasma. அதாவது 5 liter bloodல 3.5 liter வந்து plasmaவா தான் இருக்கும். It contains 90% of water and remain 10% is formed of the organic and inorganic substances. இதுல பார்த்தோம்னா 90% வாட்டரும் 10% வந்து organic and inorganic substances வந்து present இருக்கும். These materials include protein, glucose, nitrogenous waste, enzyme, hormone, minerals, etc. இதுதான் வந்து ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடியது. இந்த புரோட்டீன், குளுக்கோஸ், நைட்ரோஜனஸ் வேஸ்ட், என்சைம்ஸ், ஹார்மோன், மினரல்ஸ் இதெல்லாம் வந்து 10% வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். There are about 200 to 300 grams of plasma protein present in the total volume of blood. அதாவது டோட்டல் வால்யூம் ஆஃப் பிளட்டில் பிளாஸ்மா ப்ரோட்டீன் சொல்லக்கூடியது 200லேருந்து 300 கிராம் இருக்கும். அந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். There are 4 different varieties, namely serum albumin, serum globulin, fibrinogen and prothrombin. இந்த 4 type of proteins வந்து plasma protein presence இருக்கு. Next வந்து formed element of blood. bloodல இருக்கக்கூடிய formed elements என்னன்னு பார்க்கிறோம். There are 3 types of cellular elements, namely red blood corpuscles or RBC. நம்ம வந்து ஷார்ட்டா RBC ன்னு சொல்லுவோம்ல, அத red blood corpuscles. நெக்ஸ்ட் வந்து WBC ன்னு சொல்லக்கூடியது white blood corpuscles and platelets. இப்போ RBC அப்படிங்கிறது நமக்கு RBC யோட ஃபங்க்ஷன் என்ன அப்படினா ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகுது. blood RBCங்கிறது நம்ம பாடியில வந்து இது ஆக்சிஜனை கேரி பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் செய்யுது. இது WBC அப்படிங்கிறது ஒரு இம்யூன் சிஸ்டமாக செயல்படுது அகைன்ஸ்ட் த ஃபாரின் மெட்டீரியல்ஸ். ரெட் பிளட் கார்பசல்ஸ் அப்படிங்கிறது RBC. இது என்னன்னு பார்க்குறோம். the red blood corpuscles are otherwise is called erythrocytes. red blood corpuscles அதர்வைஸாக நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எரித்ரோசைட்ஸ்னு சொல்கிறோம். நம்ம RBCன்னு சொன்னோம், அதன் பிறகு வந்து எரித்ரோசைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எரித்ரோஸ் அப்படின்னா ரெட்டு, சைட்டான்னா செல். Human erythrocyte is a non-nucleated cell having the form of a biconcave disc. Human erythrocytes அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்காது, நான் நியூக்ளியேட்டட் செல்லாக இருக்கும். பைகான்கேவ் டிஸ்க் அப்படின்னா ரெண்டு பக்கமும் குளிந்து இருக்கும். எரித்ரோசைட் கண்டெய்ன்ஸ் ஹீமோகுளோபின். எரித்ரோசைட்ஸில் பார்த்தோம்னா ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிக்மெண்ட் ப்ரெசன்ஸாக இருக்கும். இதுதான் வந்து அந்த பிளட்டுக்கு ரெட் கலரை கொடுக்குது. எரித்ரோசைட்ஸ் ஆர் பேர்ட்ஸ், ஆம்பிபியா, ரெப்டைல்ஸ், ஃபிஷ் அண்ட் கேமல்ஸ் ஆர் ஓவல். இப்போ வந்து நம்ம வந்து ஹியூமனோட எரித்ரோசைட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா பைகான்கேவ் டிஸ்க் மாதிரி இருக்கும்னு சொன்னோம். இதே வந்து பேர்ட்ஸ், ஆம்பிபியா, ரெப்டைல்ஸ், ஃபிஷ்ஷு, கேமல்ஸ்லாம் பார்த்தோம்னா அதோட எரித்ரோசைட்ஸ் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும். எரித்ரோசைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் அதர் மேமல்ஸ் ஆர் flattened biconcave circular disc. மேன்லையும் பார்த்தோம் அப்படின்னா தட்டையான ரெண்டு பக்கம் குளிந்த ஒரு டிஸ்க் போல் இருக்கும் அந்த எரித்ரோசைட்டோட ஸ்ட்ரக்சர். மேமலியன் RBC இஸ் நான் நியூக்ளியேட்டட். மேமலியன் RBC பார்த்தோம்னா நான் நியூக்ளியேட்டடாக இருக்கும். blood அப்படிங்கிறது பிளாஸ்மா ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். அதாவது நம்ம வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சின்ன சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம படிக்கிறது மூலம் நம்ம வந்து ஈஸியாக வந்து மைண்டில் வச்சுக்கலாம். blood அப்படிங்கிறது பிளாஸ்மாவும் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் சேர்ந்தது blood. பிளாஸ்மாங்கிறது சீரம் கண்டெய்னிங் வாட்டர், ப்ரோட்டீன், குளுக்கோஸ், லிப்பிட்ஸ், அமினோ ஆசிட்.
சால்ட், என்சைம், ஹார்மோன், ஆன்டிஜென்ஸ், யூரியா இதெல்லாம் சேர்ந்தது சீரம் பிளாஸ்மாவில் ஒரு பார்ட்டாகவும், ஃபைப்ரினோஜன் சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் ஒரு பார்ட்டாகவும் ரெண்டும் சேர்ந்து பிளாஸ்மா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸு. இப்போ ஆர்பிசிங்கிறது எர்த்ரோசைட்டு, டபிள்யூபிசிங்கிறது லீக்கோசைட்ஸ் சொல்கிறோம். இந்த ஆர்பிசி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5 million per mm கியூப்பும், டபிள்யூபிசி வந்து 7000 per mm கியூப்பும் ப்ரெசன்ஸாக இருக்குது. இப்போ வந்து லியூக்கோசைட்டை அகைன் வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். கிரானுலோசைட், ஏ கிரானுலோசைட்டு. கிரானுலோசைட் அப்படிங்கிறது யோசினோஃபில், நியூட்ரோஃபில், பேசோஃபில்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஏ கிரானுலோசைட் அப்படிங்கிறது லீக்கோசைட்ஸ் அண்டு மோனோசைட்ஸ்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரெசன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரெட் பிளட் செல்ஸோட ஸ்ட்ரக்சர். இதுதான் நம்ம வந்து ஃப்ளாட் அண்ட் பைகான்கேவ் டிஸ்க் மாதிரி இருக்குன்னு சொன்னோமா, அதே மாதிரி இருக்குதா. இது பார்த்தோம் அப்படின்னா 1 ரூபி காயினை அடுக்கி வச்ச போல் வரிசையாக இருக்கும். The number of erythrocytes per cubic millimeter differ in different animals. அதாவது per cubic millimeter bloodல அந்த எரித்ரோசைட்ஸ் கவுண்ட் வந்து டிஃபர் ஆகும். ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு மாதிரி கவுண்டிங் வந்து இருக்கும். The normal average cell count of erythrocyte in adult male is about 5 million and in female வந்து 4.5 million per cubic millimeter blood. அதாவது per cubic millimeter bloodல மேல் எடுத்துட்டோம் அப்படின்னா மேலில் பார்த்தோம்னா 5 million இருக்கும் நார்மலாக. அடல்ட்டு மேலில் பார்த்தோம்னா 5 million இருக்கும். இது எவ்வளோ பிளட்டில் அப்படின்னா per cubic millimeter bloodல. இதே வந்து ஃபீமேல்னு எடுத்துட்டோம்னா 4.5 million இருக்கும். இன்ஃபான்ஸு த கவுண்ட் இஸ் 6.7 million. இதே வந்து நியூவாக பிறந்த குழந்தையில் பார்த்தோம்னா நியூ பார்ன் பேபியில் வந்து பார்த்தோம்னா அதில் வந்து 6.7 million இருக்கும். வேரஸ் இன் ஃபீட்டஸ் இட் இஸ் 7.8 million. இதே வந்து ஃபீட்டஸ் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 7.8 million வந்து எரித்ரோசைட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஈச் ஆர்பிசி இஸ் காம்போஸ்ட் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் ஸ்பான்ஸ் எலாஸ்டிக் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு ஸ்ட்ரோமா. ஆர்பிசியை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா ஒரு பஞ்சு போல் எலாஸ்டிக் தன்மையோட ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு பேர் ஸ்ட்ரோமான்னு சொல்கிறோம். இன்சைட் த மெசஸ் ஆஃப் ஸ்ட்ரோமா இஸ் ப்ரெசன்ஸ் இன் தி அயான் பிக்மெண்ட் ஹீமோக்ளோபின்ஸ். இன்சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அயான் பிக்மெண்ட், ஸ்ட்ரோமாவோட இன்சைடில் அயான் பிக்மெண்ட் இருக்கும். அதுக்கு பேர் நம்ம ஹீமோக்ளோபின் சொல்கிறோம். ஹீமோக்ளோபின் இஸ் எ கான்ஜுகேட்டட் ப்ரோட்டீன் காம்போஸ்ட் ஆஃப் எ ப்ரோட்டீன் பார்ட் குளோபின் அண்ட் த நான் ப்ரோட்டீன் பிக்மெண்ட் ஹீம். இப்போ ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது ஒரு கான்ஜுகேட்டட் ப்ரோட்டீன் சொல்கிறோம். அதாவது ப்ரோட்டீன் பார்ட்டும் நான் ப்ரோட்டீன் பார்ட்டும் சேர்ந்துருக்கு. ப்ரோட்டீன் பார்ட் வந்து குளோபின் சொல்லக்கூடியது, நான் ப்ரோட்டீன் சொல்லக்கூடிய பார்ட் வந்து ஹீம் அப்படிங்கக்கூடிய பிக்மெண்ட். ஹீம் இஸ் அன் அயான் கண்டெய்னிங் 4-பைரின். ஹீமில் பார்த்தோம்னா ஹீம் அப்படிங்கிறது அயான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அயானில் வந்து 4-பைரின் ப்ரெசன்ஸாக இருக்கும். இப்போ ஹீமோக்ளோபின் மாலிகுல் அப்படிங்கிறது 4 ஹீம் மாலிகுலும் ஒரு குளோபுலினும் சேர்ந்தது ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்கிறோம். 1 2 3 4 ஹீம் ப்ளஸ் குளோபின் சேர்ந்தது ஹீமோக்ளோபின்ஸ். 4-பைரின் ப்ளஸ் அயான் கிவ்ஸ் ஹீம். அதாவது ஹீம் அப்படிங்கிறது 4-பைரின் அயான் சேர்ந்தது ஹீம் ஃபார்ம் ஆகுது. இதே 4 molecule ஆஃப் ஹீம் ப்ளஸ் குளோபின் சேர்ந்தது ஹீமோக்ளோபின்ஸ். அண்ட் கம்பைனிங் வித் ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆக்சி ஹீமோக்ளோபின். HPO2 அப்படிங்கிறது ஆக்சி ஹீமோக்ளோபினுக்கான ஃபார்முலா. அதாவது ஹீமோக்ளோபினோட ஆக்சிஜன் சேர்ந்து ஆக்சி ஹீமோக்ளோபினாக ஃபார்ம் ஆகுது. ஆக்சி ஹீமோக்ளோபின் ஆஃப்டர் கிவிங் அவுட் it ஆக்சிஜன்ஸ் இஸ் கால்டு ரெடியூஸ்டு ஹீமோக்ளோபின் HP. அதாவது ஆக்சி ஹீமோக்ளோபின் என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ரெடியூஸ்டு ஹீமோக்ளோபினாக மாறுது, ஹெச்பின்னு சொல்கிறோம். இப்போ ஹெச்பிங்கிறது ஹீமோக்ளோபின் ப்ளஸ் ஆக்சிஜனோட சேர்ந்து லங்ஸில் இருந்து ஆக்சிஜனேட்டோட ஹீமோக்ளோபினாக ஃபார்ம் ஆகுது, HbO2 ஃபார்ம் ஆகுது. திஷ்யூ போகும்போது ரெடியூஸ்டு ஹீமோக்ளோபினாக ஃபார்ம் ஆகிடுது. When hemoglobin is treated with classical acetic acid to form the hemine crystals. Hemoglobin வந்து classical acidோட சேர்ந்து hemine crystal-ஆ ஃபார்ம் ஆகுது. The erythrocytes developed from bone marrow of vertebrate and so the bone marrow is described as the cradle of RBC. Then it escapes into the blood stream. அதாவது எரித்ரோசைட்ஸ் வந்து எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா போன் மேரோவில். இது வந்து வெர்டிபிரேட்ஸ் அனிமலில் மட்டும் போன் மேரோவிலேருந்து எரித்ரோசைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் வந்து நம்ம போன் மேரோவை ஆர்பிசியோட கிராடல் அப்படின்னு சொல்கிறோம். கிராடல் ஆஃப் ஆர்பிசி வந்து போன் மேரோ.
கிராடல் மீன்ஸ் பிறப்பிடம். ஆர்பிசி எங்கே இப்போ உருவாகுது அப்படின்னா போன் மேரோ. The lifespan of RBC is limited. It is shorter than most of fixed tissue cells. The lifespan of circulating human RBC is around 120 days and therefore 0.83% of erythrocyte cells mass is renewed every day in man. இப்போ ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் பார்த்தோம்னா 120 டேஸ் மட்டும்தான் இது வந்து உயிரோடு இருக்கும். திரும்ப வந்து அது என்ன ஆயிடும், டெஸ்ட்ராய் ஆகிட்டு திரும்ப நியூ ஆர்பிசி வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்படி வந்து இதோட ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளுமே ரெகுலராக எவ்ரிடே வந்து ரெகுலராக என்ன ஆகுது அப்படின்னா நியூ ஆர்பிசி வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, ரினியூவல் ஆகிட்டே இருக்குது. As the erythrocytes becomes older and older, the cell membranes becomes more and more fragile and old RBC are disintegrated in spleen. So the spleen is said to be as the graveyard for the red cells. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓல்டு ஆர்பிசி மெச்சூரான ஓல்டு ஆர்பிசி என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ளீனில் போய் டிஸ்இன்டிகிரேட்டட் அழிஞ்சிரும். அதுக்கு பிறகு வந்து நியூ ஆர்பிசி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஸ்ப்ளீனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசி, ஆர்பிசியோட மயானம் அப்படிங்கிறது வந்து ஸ்ப்ளீனை சொல்கிறோம். ஏன்னா இங்கே வந்து இந்த முதிர்ந்த ஆர்பிசி என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ப்ளீனில் போயிட்டு அழுக்கப்படுது. ஒன்ஸ் த எரித்ரோசைட்ஸ் ஹாவ் அண்டர்கோன் ஃப்ராக்மெண்டேஷன், தேர் hemoglobin is broken down into two components, namely degenerated globin and iron. இந்த ஆர்பிசி என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ராக்மெண்ட் ஆகுது. ஃப்ராக்மெண்ட்னா ரெண்டாக டிவைட் ஆகுது. டிவைட் ஆகும் பொழுது குளோபின் பார்ட்டு தனியாகவும் அயன் பார்ட்டு தனியாகவும் ரெண்டாக டிவைட் ஆகுது. The iron is stored in the liver and it is made use of in the formations of plus hemoglobin. அயன் இஸ் ஸ்டோர்ட் இன் த லிவர். அப்படி பிரியும் பொழுது அயன் வந்து லிவரில் ஸ்டோர் ஆகுது. மேட் யூஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரெஷ் ஹீமோக்ளோபின்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகுறதுக்கு யூஸ் ஆகுது. The globin part is converted into bilirubin, the yellow pigment and biliverdins, the green one which are used in the coloring piles. Globin part என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா பிலிவரின்னாவும் கன்வெர்ட் ஆகுது. இது வந்து எல்லோ பிக்மெண்ட்டாக இருக்குது. பிலிவெர்டின் அப்படிங்கிறது க்ரீன் கலர் பிக்மெண்ட்டாக இருக்குது. இது ரெண்டும் வந்து பைலில் கலர் கொடுக்குது. பைல் அப்படிங்கிறது லிவரில் செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு பித்த நீர் தான் நம்ம வந்து பைல்னு சொல்கிறோம். இது வந்து கேல்படார்னு சொல்லக்கூடிய பித்த பைலில் சேகரிக்கப்பட்டு லிபிட் டைஜஷன் டைமத்தில் வந்து அங்கேருந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுதான் நம்ம பைல்னு சொல்கிறோம். இதுக்கு கலர் கொடுக்கக்கூடியது அந்த பிலிருபின் அண்டு பிலிவெர்டின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது பிளட் ஆஃப் மேன் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பிளாஸ்மா, நியூக்ளியஸ், டபிள்யூபிசி, ஆர்பிசி, மேக்ரோசைட்ஸு, பாலிமார்போ நியூக்ளியர் லிகோசைட்ஸு, லிம்போசைட்ஸ் இதெல்லாம் ப்ரெசன்ஸாக இருக்கும். பிளட் காம்போனன்ட்ஸில் நெக்ஸ்ட்டு வந்து டபிள்யூபிசி பார்க்கணும். இந்த வீடியோ கொஞ்சம் ரெண்டாக போகிறதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.